ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. என கண்பானவர்களே, ஏலி என்று சொல்லக்கூடிய ஒரு முழுநேர இறைவனியாளர், ஆசாரிய பணி செய்கின்றவர், அநேகருக்கு ஆறுதலாய் இருக்கிறவர், ஆலயத்திற்குள்ளாய் பணிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குகிறவர். இவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்கள் தீயவர்களாய் கீழ்த்தரமான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உண்மையான ஊழியர்கள் தங்களையும் மாத்திரமல்ல, தங்களுடைய குடும்பத்தையும் ஆதாயம் செய்கிற மக்களாய் காணப்படணும். நான் மற்றவர்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணுவேன், மற்றவர்களுக்காகத்தான் ஊழியம் செய்வேன், அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு என்னென்னி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. கர்த்தரை அறிவதற்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அதற்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கின்றவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, ஏலியினுடைய பிள்ளைகளைப் போல நம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடியவர்களினுடைய பிள்ளைகள் மாறிவிடக்கூடாது. உமக்கு பயப்படுகிற பயம், உம்மை அறிந்த அறிவு, இவைகளால் ஊழியர்களுடைய பிள்ளைகள் என்றென்றும் நிலைத்திருக்கின்றவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே, உதவி செய்தருள். ரொம்ப கேட்கணும். மற்றவர்களுடைய ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, ஏலி எங்களுக்கு ஒரு நல்ல எச்சரிப்பாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை சரியானபடி கவனிக்கலை. நாங்களும் இதை சரியாக செய்யாமல் போய்விடாதபடி எச்சரிப்போடு எங்களுடைய பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்துகின்ற பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.